அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC Aspirants சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸா பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் Facebookல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது இப்போ தான் TNPSC ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது என்ன என்ன படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம்? குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹார்ஸ் டைம். அந்த டைமுக்குள்ள நாம முடிக்கணும். இப்போ குரூப் 1னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 இந்த 2க்குமே ஒரே மாரி தான் இருக்கும். எந்த வித்தியாசம் இருக்காது. மெயின்ஸ் மட்டும் தான் மாறும். இப்போ குரூப் 1 பார்க்கலாம். இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 200 கொஷின்ஸ். அதில் 175 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், 25 வந்து ஆப்டிடியூட். இது மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன். ஸோ வந்து அந்த 175ல எப்படி வேணாலும் மாறலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். அதில் வந்து பேட்டர்ன் வந்து அவங்க எப்படி வேணாலும் கொஞ்சம் ஒரு நாள் வந்து கம்மியாக கேட்பாங்க. இன்னொரு வருஷம் வந்து அதுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ வந்து இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு கிடைச்சிருக்க பேட்டர்ன் வரைக்கும் 175 ஜெனரல் ஸ்டடீஸ், 25 வந்து ஆப்டிடியூட். இது மட்டும் தான் கன்ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து குரூப் 2க்கு இதே தான். எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. இப்போ வந்து புதுசா வந்து யூனிட் 8ம் 9ம் புதுசா சேர்த்துருக்காங்க. மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து தனியா பிரிச்சுட்டாங்க. யூனிட் 8 வந்து தமிழ் சொசைட்டி, யூனிட் 9 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2ம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8லேருந்தும் 9லேருந்து மட்டும் தான் இந்த டைம் வந்து 70 கொஷின்ஸ் வந்து இந்த 2லேருந்து மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அத யாரும் மிஸ் பண்ணிறக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் பார்க்கலாம். மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல மொத்தம் 3 பேப்பர் இருக்கு. ஒவ்வொரு பேப்பர்லயும் 3 சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க. 3 டாபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா, இதில 10 மார்க், 15 மார்க்னு 2 இருக்கு. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 750 மார்க்ஸ். 3 பேப்பரும் சேர்த்தி 750 மார்க்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இருக்கு. ஸோ இந்த 750 ப்ளஸ் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸு. மொத்தம் 850 மார்க்ஸுக்கு வச்சு தான் ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2. குரூப் 2 வந்து அவங்க சிலபஸ் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் நடக்கல. கடைசியா வந்து 2018ல தான் நடந்துச்சு. 2019ல குரூப் 2 எக்ஸாம் நடக்கல. அதனால நமக்கு இன்னும் கன்ஃபார்மா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா அவங்க சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 மெயின்ஸ்ல வந்து பேப்பர் 1ல வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அது வந்து ரேங்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து பேப்பர் 2 எழுதுறதுக்கு வந்து ஒரு குவாலிஃபை ஆகுற மார்க், அதாவது அது பேப்பர் 1ல கிளியர் பண்ணா மட்டும் தான் அவங்க பேப்பர் 2வே எடுத்துக்குவாங்க. க எவல்யூஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அது மாரி தான் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் இருக்கு. தமிழ் டூ இங்கிலீஷ், இங்கிலீஷ் டூ தமிழ் இந்த மாரி டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. இதில வந்து நம்ம 25க்கு மேல ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் அவங்க பேப்பர் 2வ எவாலுவேட் பண்ண எடுத்துக்குவாங்க. அடுத்தது பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா, இதில வந்து இதுவும் பெருசா ஒண்ணும் சப்ஜெக்ட்ஸ்லாம் கிடையாது. இங்கிலீஷ் மட்டும் தான். அதாவது வந்து காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது 3ல் ஒரு பங்கா சுருக்குக இந்த மாரிலாம் தான் குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் வந்து, எந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம்? எந்த நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லாம் ரெஃபர் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இதில எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். நீங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சாவே அதுவே போதுமானது தான். அதாவது சமச்சீர் புக் வந்து கிளாஸ் 6ல இருந்து 12த் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிச்சீங்கனாவே போதும். வேற எதுவும் எக்ஸ்ட்ராவலாம் படிக்க வேணாம். குரூப் 1ல வேணா ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலருந்து வரலாம். ஆனா மத்தபடி எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க ஸ்கூல் புக்லேருந்து படிச்சா போதும். ஈவன் அ ல குரூப் 1 மெயின்ஸுக்கு கூட நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சாவே கிட்டத்தட்ட ஒரு 75-80% வந்து அது ஸ்கூல் புக்ஸே கவர் ஆயிரும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக் 6த்துலேருந்து 12த் ஸ்கூல் புக் வரைக்கும் ஃபுல்லுமே தரவா படிங்க. ஓகேவா? அடுத்தது கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்குமே ஃபுல்லுமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. நீங்க சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் மெயினா படிங்க. இப்போ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. ஆனா புக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து சைனீஸ் சிவிலைசேஷன், மெசொப்பொட்டேமியன் சிவிலைசேஷன் இத பத்திலாம் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்க தேவையில்ல. அதுவே பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர் பஹ்மனி கிங்டம் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மௌரியன் டைனாஸ்டி பத்திலாம் குடுக்கல. ஸோ வந்து நீங்க மௌரியன் டைனாஸ்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அசோகா, சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா இவங்கள பத்திலாம் கண்டிப்பா படிக்கணும். அப்புறம் சுங்கா, கான்வா, ராஷ்டிரகூட்டாஸ், சாளுக்கியாஸ் இந்த மாரி எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதுக்காக நம்ம மெசொப்பொட்டேமியன் இது மாரிலாம் தேவையில்ல. அதெல்லாம் படிக்க தேவையில்ல. ஸோ அதுவும் ஒரு டைம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி யூனிட் 8 தமிழ் சொசைட்டியும், யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் 1, குரூப் 2 இந்த 2 எழுதுறவங்களுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ அதுக்கு என்ன படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பார்ட் இருக்கு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதே போதுமானது தான். ஆனா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் படிச்சு வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. அது தமிழ் வந்து எடுத்துட்டாங்க. குரூப் 2க்கு வந்து
லாங்குவேஜ் வராது எடுத்துட்டாங்க. இருந்தாலுமே நீங்க தமிழ் புக் படிச்சாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சொசைட்டில நான் திருக்குறள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இந்த மாரி நெறைய கொஷின் வருது. நெறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ, அதுக்கு வந்து தமிழ் புக் தான் கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது பார்த்தீங்கன்னா, பெரியார், அண்ணா பத்தி குடுத்துருக்காங்க. டிராவிடியன் மூவ்மென்ட் பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. அத தவிர வேற எதுவும் படிக்க தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இப்போ ரிசோர்ஸஸ் அது மாரி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபிலயே இருக்கு. 10த் கிளாஸ்ல வந்து ரிசோர்ஸஸ் இது மாரி டாபிக்ஸ்லாம் இருக்கு. அடுத்தது கவர்னன்ஸ், அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இந்த மாரி கொஷின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வேற வழியே இல்ல. கவர்மெண்ட்டோட பாலிசி நோட் தான் ரெஃபர் பண்ணி ஆகணும். பாலிசி நோட் வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ, இந்த எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் கடைசியா வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ, இவரு வந்து இந்த 4 வருஷத்துல கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இந்த மாரி நெறைய விஷயம் வந்து கேட்க அதிகமா சான்ஸ் இருக்கு. ஸோ, இதுலருந்து மட்டும் கிட்டத்தட்ட 70 டூ 80 கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, 200ல 70 டூ 80னா கிட்டத்தட்ட ஒரு 40% கொஷின்ஸ் வந்து இதுலருந்தே வரப்போகுது. ஸோ, இது வந்து நீங்க ரொம்ப தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இதுதான் அப்புறம் வந்து ஆப்டிட்யூட் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ, அது வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சாவே போதுமானது தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கொஷின வந்து அப்படியே கேட்பாங்க. ஸோ, வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க எல்லா கொஷினுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து மெயினான விஷயம் வந்து அவ்வளோதான். நீங்க சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 10த் வந்து படிச்சாவே ஓகே தான். ஏன்னா வந்து 11த், 12த்லாம் நெறைய இருக்கும். ஸோ, அதுவும் படிச்சுக்கணும். ஏன்னா புதுசா லேசர் அதெல்லாம் இருக்கு. இந்த ரூபி லேசர் அதெல்லாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ்லாம். ஸோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான விஷயம். டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும்போது பேசிக்கான விஷயம் தான். ஸோ, இனிமேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.